தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் வாசிக்கலாம். இப்படி விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபித்து பின்பா இந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த காலை வேளையில் விசேஷமாய் சபையாரோடு நீங்கள் தொடர்ந்து பேசி வருகிறீங்கப்பா. உங்கள் நல் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விதைக்கப்படுகிற வசனங்கள் நல்ல விளைச்சலை காணும்படி எங்கள் கர்த்தாவே, விதைக்கப்படுகிற எங்கள் இருதயமாகிய நிலம் வளம் பெற வேண்டும் என்பதற்காக மேலும் தேவன் எங்களுக்கு வசனங்களோடு இடைப்பட்டு வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் கருத்தாய் கை கொண்டு கருத்தாய் நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கி கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நாம் ஒரு 9 விதமான இருதயங்களை நாம் பார்த்தோம். இருக்க வேண்டிய இருதயம் 3 இருதயத்தை நாம் பார்த்தோம் இல்லையா? இருக்க வேண்டிய இருதயம் சுத்தமான இருதயம், செம்மையான இருதயம், ஞானமுள்ள இருதயம். இருக்க வேண்டிய இருதயம் என்ன? சுத்தமான இருதயம், செம்மையான இருதயம், ஞானமுள்ள இருதயம். இருக்கக்கூடாத இருதயம் நொறுங்குண்ட இருதயம், அப்புறம் தோய்ந்து போன இருதயம், அப்புறம் கசப்பான இருதயம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இருதயம் 3 சொன்ன. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இருதயம் 1 பின்வாங்கும் இருதயம், அப்புறம் துணிகரமான இருதயம், அப்புறம் திருக்கான கேடான இருதயம். இதெல்லாம் இருக்கக்கூடாத இருதயம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் எது இருக்கக்கூடாது? எச்சரிக்கையாக இருக்கணும். பின்வாங்குகிற இருதயம் இருக்கக்கூடாது. பின்வாங்குகிற இருதயம் இருந்தால், இப்போ யாராவது உட்காந்துருந்தீங்கன்னா, இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் போதும், அடுத்த வாரம் வர வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இருதயத்துக்கு பேர் தான் என்னது? பின்வாங்கும் இருதயம். இந்த பின்வாங்கும் இருதயம் உள்ளவர்கள் நாம் நம்மளை மாற்றிக்கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், பின்வாங்குகிற இருதயம் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றிலையாக பேக் அடிப்பாங்க. ஆராதனைக்கு லேட்டாக வருவாங்க, ஆராதனையில் உள்ள சரியாக அட்டண்டன்ஸில் இருக்க மாட்டாங்க, அப்போ தான் ஃபோன் வருதுன்னு வெளியே தூக்கிட்டு ஓடுவாங்க. இதெல்லாம் பின்வாங்குகிற இருதயம். கவனிங்க. அப்புறம் கரெக்டாக காணிக்கை அந்த தசம் பாகம்லாம் எப்படி இருக்காது? ஒழுங்கும் கிரமமாக இருக்காது. இதெல்லாம் பின்வாங்குகிற இருதயம். எங்களுக்கு தெரிஞ்சிடும். தசம்பாக நோட்லேயே லிஸ்ட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் எந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆராதனை கட் பண்ணுவாங்க, உள்ளே வந்துட்டாலும் வெளியே ஓடுவாங்க, காணிக்க தசம் பாகத்தில் என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜபங்கள்லாம் பின் வாங்குவாங்க. அப்புறம் 4 வாரம் வர்றதை 3 வாரம் பண்ணுவாங்க, 3 வாரம் வர்றதை 2 வாரம் பண்ணுவாங்க, 2 வாரம் வர்றதை 1 வாரம் பண்ணுவாங்க. அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு முறை வருவாங்க, அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு முறை வருவாங்க, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வருவாங்க. அப்புறம் மொத்தம் சொத்தம் அவுட்டு. புரியுதா உங்களுக்கு? எங்கே நம்ம கட்டடிக்கிறோன்னு புரியுதா? அல்லேலூயா. இந்த இருதயம் நமக்கு எச்சரிக்கை தருகிறது, எச்சரிக்கை சொல்லுகிறது. என்ன இருதயம்? பின்வாங்குகிற இருதயம். இது இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அடுத்து என்னது? துணிகரமான இருதயம். துணிகரமாக பாவம் செய்யுது, அது இருக்கக்கூடாது, அது டான்ஸர். அடுத்து திருக்குள்ள கேடுள்ள இருதயம். திருக்கான கேடான இருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்குன்னா அதுக்கு தான் நம்ம போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை கவனிங்க, நீங்கள் போதிக்கிறத கேட்க கேட்க உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் தேவனுடைய விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் சந்ததிக்கு நீங்கள் தான் என்னது? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி அப்படின்னு என்ன பண்ணணும்? சொல்லணும். எங்கள் பாட்டி விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்குங்க. தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்கிறார், உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் இருந்த விசுவாசம் உனக்குள் இருக்கிறது என்று தீமோத்தேயுவை பார்த்து
பவுல் சொன்னது போல் நம்மளை பார்த்து சொல்லணும். இந்த பாட்டியெல்லாம் எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னு உங்கள் எதிர்கால ஜெனரேஷன் என்ன பண்ணணும்? உங்கள் விசுவாசத்தை சொல்லணும். இந்த பக்கம் இருக்கிற எங்கள் தாத்தாங்கெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணணும்? எதிர்கால ஜெனரேஷன் சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? என் பாட்டி ஒரு பாட்டி இருந்துச்சு பாரு, அது எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போனால் திட்டிக்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணால் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? எங்கள் தாத்தா இருக்கார் பாரு, நான் ஜெபம் பண்ணால் அப்போ தான் கூப்பிட்டு ஒரு வேலை சொல்லுவார் அப்படின்னு என்ன பண்ணணும்? சொல்லணுமா? என்ன சொல்லணும்? நான் ஜெபம் பண்ணேன், எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை கூப்பிட்டு காசு குடிப்பார். ஜெபம் பண்ணேடா, நீ நல்லா ஜெபம் பண்ணுறா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லணும். தாத்தாமார்களே, எதிர்கால தாத்தாமார்களே, நீங்களாம் அப்படி சொல்லுகிற ஒரு ஜெனரேஷனை நீங்கள் உருவாக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசித்தோம் வெளிப்படுத்தல் 1:3 நாம் வாசித்தோம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது வசனத்தை கற்றுக்கொள்ளும்படி நாம் பார்த்தோம். வாலிப காலமாக இருக்கும் பொழுது நாம் வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது நீங்கள் நன்றாய் இருக்கும்போது, நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருக்கும் போது, அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க, நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருக்கும் போது, நல்ல ஒரு வாழ்க்கை துணையோடு, நல்ல ஒரு கணவனோடு, நல்ல ஒரு மனைவியோடு, நல்ல ஒரு தேசத்தில், நல்ல ஒரு ஜாப்ல நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருக்கும் போது நீங்கள் வேதத்தை என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும், படிக்கணும். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் வந்துருச்சுங்க, நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்க, நல்ல புருஷன் அமைஞ்சிட்டாங்க, நல்ல வேலை வந்துருச்சுங்க, நல்ல சம்பளம் வருதுங்க, இப்போ எனக்கு இந்த வசனம் என்ன இல்லை, தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைப்போம்ல. அதுக்கு தான் வேத வசனம் சொல்லுது. எங்கே சொல்லுது அப்படின்னா, உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் நாம் 1 நாம் வாசிக்க போகிறோம். உபாகமம் 8:1 நாம் வாசிக்க போகிறோம். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு அங்கே மோசே எழுதி வைத்திருக்கிறாரு. நம்ம அதை படிக்கலாமா? உபாகம் 8ஆம் அதிகாரம். நீங்கள் பிழைத்து பெருகி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 6 வரலும். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சமாதானமாயிருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி தம்முடைய கட்டளைகளை நீ கைகொள்வாயோ கைகொள்ள மாட்டோயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ள உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளுமிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செப்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். போதும், நல்லது. 6-10 வரலும் எக்ஸ்ட்ரா வாசித்தோம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, கர்த்தர் நாம் திருப்தி அடைந்து நாம் தேசத்திலே நன்றாய் இருக்கும்போது வசனம் 6 என்ன சொல்லுகிறது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். 6 பாருங்க,
அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே தான் நிறைய பேர் சறுக்கல் வழுக்கல் அப்புறம் கூட்டல் கழித்தலுக்கெல்லாம் வந்துடுறோம். எங்க எப்போ நன்றாய் வாழ்ந்திருக்கும் போது, சொல்லுங்க, நன்றாய் வாழ்ந்திருக்கும் போது என்ன வந்துடுது? சறுக்கல் வழுக்கல் அப்புறம் கழித்தல் வகுத்தல் எல்லாம் வந்துடுது. என்ன அப்படின்னா பாருங்க, நம்ம கஷ்டப்பட்ட பொழுது, வியாதியா இருந்த பொழுது, துக்கப்பட்ட பொழுது, நம்மளை எல்லாரும் கைவிட்ட பொழுது, கர்த்தரை தேடி வந்து ஓடி வந்து நாம் கர்த்தரை தேடி, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும், ஆண்டவர் என்னை காப்பாற்றணும், ஆண்டவர் என்னை மேன்மையாக வைக்கணும், சுகமாக்கணும் என்று சொல்லி ஆண்டவரை தேடி வரும் பொழுதெல்லாம் நம்முடைய காது நல்லா திறந்து கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணுச்சு? கேட்டுச்சு. ஆனால் நம்முடைய வியாதி சுகமான பொழுது, நம்ம வீட்டுக்கு 10 காசு வந்து சேர்ந்த பொழுது, நம்ம வீட்டை கட்டி முடித்த பொழுது, நம்ம பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொழுது, நம்ம ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டு நம்ம வீடுகளுக்கு செல்வம் வந்து சேர்ந்த பொழுது, நம்ம நல்லா இருக்கும் பொழுது எதை விட்டுட்டோம்? கற்பனைகளை கை கொள்ளுவதை விட்டுவிட்டோம். அல்லேலூயா. ஏன் விட்டுவிட்டோம் அப்படின்னா, எது இல்லை உள்ள சத்தியத்தை படிக்க வேண்டும், சத்தியத்தை கற்க வேண்டும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இல்லாமல் போகும்படி ஒரு எண்ணம் வந்து நம்மளை இருதயத்தை என்ன பண்ணிருச்சுன்னா புறம்பாக்கி விட்டது. அதான் திருக்குள்ள கேடுள்ள இருதயம். இந்த இருதயத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த திருக்குள்ள இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, அது அடக்கி அமர பண்ண முடியாத அளவுக்கு அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு கடினமானது. ஆனால் அவர் சொல்கிறார், நான் தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுங்கிறேங்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நன்றாக இருக்கும்போது கர்த்தர் இதை சொல்லிட்டார் மோசேக்கு, பார் நீ போகிற தேசம் எப்படி, அங்கே விளைச்சலை பார்த்தாலே நமக்கு நல்லா இருக்குது. கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளஞ்செடி, ஒலிவ மரம், எண்ணெய், இதெல்லாம் நல்லா செழிப்பாக விளைஞ்சிருக்கும் போது மனுஷன் இருதயம் எப்படி இருக்கும்? போனால் கிடக்குது நாளைக்கு சர்ச்சுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற, ஒருவேளை யூடியூப்பில் இந்த செய்தியை கேட்குறீங்கன்னா, தேவனுடைய போதகராக இருப்பீங்கன்னா, உங்களுடைய அந்த செல்வத்தை கொஞ்சம் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க? உங்கள் சபைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. சபை வளரும். அல்லேலூயா. பாருங்க, நன்றாய் வாழ்ந்திருக்கும் பொழுது தேவனையே அவங்க என்ன பண்ணணும்னா பற்றி பிடித்து, இன்னும் என் தேவனுக்காக அப்படின்னு நின்னோம்னா இன்னும் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 100 ரூபா வரும்போது நம்ம உண்மையாக இருந்தோம், 1000 ரூபா வரும்போது உண்மையாக இருந்தோம், 10,000 வரும்போது உண்மையாக இருந்தோம், லட்சம் வரும்போது நீங்கள் தான் சொல்லணும், லட்சம் வரும்போது சொல்லுங்க, லட்சம் வரும்போது உண்மை இல்லை. அதனால தான் நம்ம இருதயம் வளம் அடையலைங்க. என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்முடைய நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒன்று, உங்களுடைய உண்மை பெருக பெருக சத்துரு உங்கள் வாசப்படிக்கு வரவே முடியாது. ஆனால் நீங்கள் எப்பொழுது திருட்டுத்தனம் பண்ணுறோமோ, நம்ம எப்போ மறைக்கிறோமோ, நம்ம எப்போ ஒழிக்கிறோமோ, அப்போ யார் வந்துடுவா? சத்துரு எங்கே வந்துடுவான்? எங்கே வந்துடுவான்? வாசப்படிக்கு. வாசப்படிக்கு வர விட்டது யாருங்க? நாம தான். சத்துரு உங்க வாசலுக்கு வராம இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சத்தில் மாத்திரமல்ல அநேகத்திலும் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதான் சத்துரு எழும்பும் போது எழும்புற இடத்துல தேவனை அடிப்பார். கம்முடு, நீ போனீன்னா அவன் ஆஸ்தியை கெடுத்தினா அவன் செய்கிறது நஷ்டப்பட்டு போயிடும். நீ என்ன பண்ணு, உட்கார அங்கே அப்படின்னு உட்கார வச்சிருவார் பெசாச. ஆண்டவர் எழும்புன இடத்துல உட்கார வச்சிருவான் எதிரியை. ஆண்டவர் உட்கார வச்சுட்டு நம்மளை என்ன பண்ணுவார்னா இன்னும் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். ஆனால் நம்ம உயர்த்துவதற்கு நாம் உயர்வை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்னவா இருக்கிறது இல்லைன்னா உண்மையா
இருக்கிறதில்ல. இப்படி இருப்ப அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதான் மோசையின் மூலமாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி, நீ பிழைத்து பெருகி அப்படின்னு எழுதியிருக்கு. நீ பிழைத்து பெருகி, பெருக்க வரும்போது, நீ நல்லா இருக்கும்போது, உனக்கு எல்லாம் வந்து சேரும்போது நீ எதை கை கொள்ளணும்? ஆதியில கை கொண்டு வந்தான் பாரு கற்பனைய, உண்மையான சுபாவத்தை, உண்மையா ஜெபம் பண்ணோம், உண்மையா உபவாசம், உண்மையா வேதத்தை படித்தோம், உண்மையா கர்த்தருக்கு கொடுத்தோம் இல்லை? நம்ம வந்த போது எப்படி உண்மையாக இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம்? எங்கள் இருதயத்து மேலே கை வைங்க கொஞ்சம். உங்கள் இருதயம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, என்கிட்டலாம் கிடையாது. உங்கள் இருதயத்து மேலே நீங்களே கை வைங்க, கேளுங்க. இருதயம் உங்கள்கிட்ட தானே இருக்கு. இப்போ சொல்லுங்கள், நீ சர்ச்சுக்கு வரும்போது என்ன சொன்ன? முதல்ல அதனால அந்த வார்த்தையை சொல்லுங்கள். முதல்ல சர்ச்சுக்கு வரும்போது இருதயமே நீ என்ன சொன்ன? நான் உங்களை நான் சுகமாக்கிட்டா நான் எப்பொழுதும் உன் பிள்ளையா இருப்பேன்னு தான் சொன்னேன். சொன்னியா இருதயமே? சொன்னேன். ஆண்டவர் எனக்கு தர்றதெல்லாம் நான் உண்மையாக இருப்பேன்னு சொன்னியா இருதயமே? சொன்னேன். சொன்னல. இப்போ எப்படி இருக்கிற கேட்டு பாருங்க. இருதயமே எப்படி இருக்கிற நீ? இப்போ இருதயமே ஒன்று இல்லைங்கிறீங்களா? கேட்டீங்களா? இருதயத்து மேலே கை வச்சு கேட்டிங்கன்னா கர்த்தர் இன்றைக்கே உங்களை ஆசீர்வதிச்சிடுவார். அல்லேலூயா. ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கணும்னு தான் இன்றைக்கு தேவன் உங்களோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பேசிகிட்டு இருக்கிறார். இந்த வசனம், இந்த வருட வாக்குத்தத்தை வந்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீங்கள் எதெல்லாம் திருப்பிக் கொள்ளும்னு நினைக்கிறீங்களோ வசனத்துக்கு அப்படியே என்ன பண்ணுங்க? சரண்டர் ஆகுங்க. அல்லேலூயா. இல்லை நான் சரண்டர் ஆக மாட்டேன்னா திருப்பிக்க மாட்டீங்க, அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சரண்டர் ஆகுங்க. கர்த்தர்ட்ட முதல்ல என்ன ஆகுங்க? சரண்டர். வசனம் சொல்வதற்கு, வசனத்துக்கு நீங்கள் என்ன ஆகணும்? சரண்டர் ஆகணும். அல்லேலூயா. சரண்டர் ஆக, நீங்கள் கீழ்ப்படிய, அர்ப்பணிக்க தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஒரு கீழ்ப்படிதலை போல, ஒரு அர்ப்பணிப்பை போல தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் வேறு எதுவுமே கிடையாது. கீழ்ப்படுகிற பாத்திரங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். அல்லேலூயா. அர்ப்பணிக்கிற பாத்திரம். இங்கே மட்டும் அர்ப்பணிக்கிறது இல்லை. இங்கே மட்டும் இங்கே நெஞ்சு மேலே கை வச்சு அர்ப்பணிக்கிறதுக்கே நிறைய பேர் கை எங்கே வரல? ஹார்ட் மேலே வரல. அப்படின்னா அவங்களுக்குலாம் என்ன இல்லை? ஹார்ட்டே இல்லை, இருதயமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னன்னா, இங்கேயே நமக்கு கீழ்ப்படியலைன்னா, நான் சொல்கிறது வந்து இங்கே கீழ்ப்படுகிறது இல்லை. ஸோ வாழ்நாள் எல்லாம், உங்கள் வீடுகளில் எல்லாம், உங்கள் வேலைகளில் எல்லாம், உங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த வார்த்தையை நீங்கள் மைண்டிலே வச்சிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 100% கேரண்டி தரேன் நான். நீங்கள் வேணா கீழ்ப்படிவீங்க அப்படின்னா 100% இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கொள்வீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கட்டாயம் கர்த்தர் செய்வார். ஏன்னா ஒரு மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்வேன் என்ற தீமையை செய்ய மாட்டேன் என்று அவரே வாபஸ் வாங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு செய்வேன்னு சொன்ன தீமையை செய்ய மாட்டேன்னு என்ன பண்ணிடுவாராம்? வாபஸ் வாங்கிக்குவார். புரியுதுங்களா? நினிவேக்கு அப்படி தான் செய்தார். 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்பது யோனாவின் மூலம் சொல்லி அனுப்பப்பட்ட தேவனுடைய செய்தி. ஆனால் எப்பொழுது நினிவே மனம் திரும்பினதோ, அவர் செய்ய நினைத்த தீங்கை நினிவேவுக்கு தேவன் என்ன பண்ணலை? செய்யலை. யோனாவே சொல்கிறார், நீர் தெரியுங்க ஆண்டவரே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இப்போ தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு செய்வேன்னு சொன்ன தீங்க செய்யாமல் போயிட்டீங்க பத்தியா? இதுக்கு எதுக்கு என்னை நினிவேவுக்கு அனுப்புனீங்கன்னு தர்க்கம் பண்ணார். யார்? யோனா. நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா, நீங்கள் அர்ப்பணித்து இந்த வாழ்க்கையை, இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போய் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னால், நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ கர்த்தர் அதையெல்லாம் என்ன செய்வார்? திரும்ப தருவார். சுகத்தை இழந்திருக்கிறீங்களா? சுகத்தை கர்த்தர் தருவார். உங்களுடைய ஆசையை இழந்திருக்கிறீங்களா? ஆசையை கர்த்தர் தருவார். உறவுகளை இழந்திருக்கிறீங்களா? உறவுகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? தருவார். அல்லேலூயா. பின்மாற்றத்துக்கு போயிருக்கிறாங்களா? அவங்களும் மீண்டும் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. கர்த்தர் பக்கம் உங்கள் பக்கமாய் அவர்களை திருப்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்ந்திருக்கும் பொழுது எதை கை கொள்ளணும்னா சொல்லுங்க, எதை கை கொள்ளணும்?
அதெல்லாம் சத்தமா சொல்லுங்க. எதை கை கொள்ளணும்? கற்பனைகளை கை கொள்ளணும், வசனத்தை கை கொள்ளணும். அப்படி நீங்க வசனத்தை கை கொள்ளுவீங்கன்னா கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருப்பார்னா செழிப்பா வச்சிருப்பார். எப்படி வச்சிருப்பாரு? நல்லா சத்திரமா சொல்லுங்க. எப்படி வச்சிருப்பாரு? நீங்க வாழ்ந்திருக்கும் போது உங்கள் வாசலை யாருக்கு திறக்க கூடாதுன்னா சாத்தானுக்கு. உங்களுக்கு பொய்யாய் சொல்லி கொடுத்த கற்பனைகள் சாத்தானுக்கு நீங்க வாசலை திறந்து விடுறதுக்கு, உங்களுக்கு தவறாய் சொல்லப்பட்ட ஆலோசனைகள் எல்லாத்தையும் இப்பயே நீங்க வேறோட பிடிங்கி வெளியே வீசணும். அல்லேலூயா. அது எதுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு என்ன பண்ணாது தெரியாது. அதனால உங்களுக்கு யாராவது தவறா சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதை இப்போ வேறோட பிடிங்கி எங்க வீசுங்க? வெளியே வீசுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிற நல்ல காரியங்களுக்கு என்றைக்கும் கீழ்ப்படியுங்க. அல்லேலூயா. ராஜா கோபப்படும் போது ஸ்தானத்தை விட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட நீங்க சொல்லப்படுகிற ஸ்தானத்திலிருந்து நீங்க விலகவே கூடாது. உங்கள் கடமையை என்றைக்கும் எப்பொழுதும் செய்வதில் உங்களுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த கணத்தை அவர் எப்பொழுதும் செய்வதில் அவர் கவனமாக இருக்கிறது போல நீங்களும் அவருக்கு செலுத்தக்கூடிய கணத்தில், மகிமையில், துதியில், ஸ்தோத்திரத்தில் நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது? குறையவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் இங்கே வேதத்தில் அழகா அவர் சொல்றார். 6வது வசனம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைகொள்ள கடவாய். அல்லேலூயா. நம்ம எந்த வயதிலையும் வேதத்தை கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருந்து கொண்டும் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்க, ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு ஆலோசனை சொல்றாங்க. அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டுட்டார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் அங்கு லேமுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேமுவேல் நீதிமொழிகள் 31 1லிருந்து 5 வசனம் வரலும் வாசிச்சானா ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுத்தினவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். போதும். அந்த ராஜாவுடைய தாய் மகன் ராஜாவா உயர்த்தப்பட்டு விட்டார். ஆனா அந்த அம்மா அழகா சொல்லி தராங்க, மகனே நீ என்ன வாயிட்ட? என்ன வாயிட்ட? ராஜாவாயிட்ட. நீ ராஜாவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ, என் சொல்ல கேட்டியோ, அது போல நீ ராஜாவான பிற்பாடும் கவனமா இருக்கணும். எதுக்கெல்லாம் கவனமா இருக்கணும்? 3வது வசனத்துல சொல்றாரு, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் தேவையில்லாத சிநேகிதங்கள் உனக்கு வேண்டாம். நீ ராஜாவாயிட்டங்கிறதுக்காக தேவையில்லாத சிநேகம் உனக்கு வேண்டாம். எந்த பெண் சகவாசம் வேண்டாம். பெண்களாக இருப்பீர்கள் என்றால் எந்த ஆண் சகவாசமும் உங்களுக்கு வேண்டாம். அது என்னத்தை கெடுக்கும்? உன் வாழ்க்கையை கெடுத்துரும், உன் பதவியை கெடுத்துரும். அடுத்து சொல்றாரு, திராட்சரசம் குடிக்காத. அது யாருக்கு தகுதி இல்லை? ராஜாவா இருக்கிற உனக்கு தகுதி இல்லை. திராட்சரசம் குடிக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கவனிங்க, நீங்க எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னா உங்க வாழ்க்கையை கெடுக்கிற மதுபான பிரியம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அது எதை கெடுத்துரும்? உங்க எதிர்காலத்தை கெடுத்துரும். அல்லேலூயா. அவங்க அம்மா அழகா சொல்லி தராங்க, திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. நீ மதுபானம் பண்ணினால் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுவருடைய நியாயத்தை புரட்டுவாய். நீ புரட்டிடுவ. கவனிங்க, ஒரு மனிதன் மதுபான வெறியனா இருந்தால் நிச்சயமா அந்த வீட்டுக்குள்ள நீதி நேர்மை என்பது என்ன பண்ணாது? இருக்காது. அவன் மனைவி நல்ல ஆலோசனை தான் சொல்லுவான். புருஷன் இப்பெல்லாம் புருஷர்களுக்கு, குடிகார புருஷர்களுக்குன்னு பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் மாற்றி இப்போ கொஞ்சம் பெண்களுக்கும் சேர்த்து பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. குடிகாரி மனைவியும் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. நீயும் குடி, நானும் குடிக்கிறேன். அப்படி யாராவது இருந்தீங்க
மனம் மாறிக்குங்க. இந்த பக்கமும் சரி. குடிகார புருஷர்களே மனம் திரும்புங்கள். வீடு நடுத்தருவுக்கு வரணும்னா நீங்க எங்க போங்க? டாஸ்மார்க் கடைக்கு போங்க. வசனம் சொல்லுது, நீ நியாயத்தை புரட்டுவ. உன்னோட வாழ்றதுக்கு உன் மனைவி யோசிப்பா. நீ நைட்டு ஒன்று சொல்லுவ, விடிஞ்சு ஒன்று சொல்லுவ, மதியானம் ஒன்று சொல்லுவ. அவன் யோசிச்சு பாப்பா. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் புருஷன்ட்ட இன்னைக்கு காலையில் ஒன்று சொல்லுவேன், மதியானம் ஒன்று சொல்லுவேன், நைட்டு ஒன்று சொல்லுவேன். யோசிச்சு பார்ப்பான். இவனோட எத்தனை நாள் இந்த குடும்பம் நடத்துறது தூ அப்படின்ட்டு ஓடியே போயிடுவான். வாழ்க்கை போயிடும். ஜாக்கிரதை. போனதுக்கப்புறம் வந்து இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? ஒப்பேரி பாடக்கூடாது. கவனம். அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறா, நீ ராஜாவாயிட்ட. கரெக்டு, சரி. லெமுவேலே, நீ என்ன ஆயிட்ட? ராஜாவாயிட்ட. சூப்பர். ஆனால் இந்த காரியத்துக்குலாம் நீ விலகி இருக்கணும். பெண் விஷயத்தில் வெளியே நீ எப்படி இருக்கணும்? கவனமா இரு. திராட்சரச விஷயத்தில் கவனமா இரு. மதுபானத்தில் என்னவாரு? கவனமா இரு. நீ இதில் எங்கேயாவது எடக்கு முடக்கு பண்ணினா உன்னோட நீதி இருக்காது, நியாயம் இருக்காது, வாழ்க்கை போயிடும். அவங்க அம்மா அழகா என்ன பண்றாங்க? ஆலோசனை சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. வாழ்ந்திருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை எச்சரிக்கணும். இதுவரையிலும் உயர்ந்த சூப்பர் சரி, ஆனால் இதுக்கு மேலே நீ எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு எப்போ வரலையும் புத்தி சொல்லுவீங்க. நம்மளாம் இன்னைக்கு என்ன சொல்றோம்? புத்திமதியெல்லாம் நிறுத்தி, எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஒரு நல்ல தாய் தகப்பன் அந்த பிள்ளைகள் அவங்க சாகிற வரலும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆலோசனை சொல்லுவார்கள். அவங்க தான் நல்ல தாய் தகப்பன். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், அவன் எல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு நீங்கள் விடக்கூடாது. அவங்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். அல்லேலூயா. பெற்றோர் புத்தி சொல்கிறாங்கன்னா பிள்ளைகள் கேட்டு தான் ஆகணும். நீங்களாம் எனக்கு சொல்ல வந்துட்டியா? உங்கள் அப்பாவுடைய தப்பை உடனே அவங்க சுட்டி காட்டக்கூடாது. அவர் தப்பு பண்ணிட்டு அவர் மனஸ்தாபப்பட்டிருப்பார். அது உங்களுக்கு தெரியாது. அவர் அதில் திருந்தி வெளியே வந்திருப்பார். ஆனால் தான் பையன் கெட்டு போகக்கூடாதுன்னு வந்து என்ன பண்ணுவார்? புத்தி சொல்வார். கேட்கணும். வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், நீங்கள் புத்தியை என்ன பண்ணணும்? கேட்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? வளமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த அம்மா பாருங்க, அவர் ராஜாவாயிட்டாங்கிறதுக்காக விடல. நீ நல்லா இருக்கும் போது தாப்பா உன்னை கெடுக்கிறதுக்கு 4 பேர் வருவான். இங்கே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ நல்லா இருக்கும்போது தான் உன்னைய கெடுக்க 4 பேர் வருவான். மச்சான், மாமா, அத்தா, தாத்தா, நான் தான் பாட்டி, உன் கொல்லு பேரன் அப்படின்னுக்கிட்ட என்ன பண்ணுவான்? வருவான். எதுக்கு? நல்லா சத்தமா சொல்லுங்க, எதுக்கு? கெடுக்கிறதுக்கு. நீங்க அவங்க ஆலோசனை கேட்க கூடாது. அப்பயும் வந்து எந்த ஆலோசனை கேட்கணும்? வேதத்தை படிக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் மறுபடியும் படிக்கணும். உங்களிடத்துல வந்து சொல்லப்படுகிற ஆலோசனை சரியா தவறா என்பதில் நீங்க ஆலோசனை கேட்க எங்க வரணும்? வேதத்தினிடத்தில் வரணும். இது ராஜா எழுதி கொடுத்த மகத்துவம் உள்ள புத்தகம். இந்த புத்தகம் எந்த காலத்திலும் நமக்கு புத்தியையும் அறிவையும் ஞானத்தையும் விவேகத்தையும் நியாயத்தையும் நிதானத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகம். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கற்றுக் கொடுக்கிற ஒரு நபராக நீங்க இருக்கணும். அதே போல கற்றுக்கொள்ளுகிற நபராகவும் நீங்க இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நீங்க வாழ்ந்திருக்கும் போது உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க நன்றாக இருக்கும்போது ஒருத்தவங்க சொல்றதை கேட்குற மனநிலையில இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஏன் விழுந்து போனாங்க? நிறைய பேர் மேலேருந்து ஏன் கீழே விழுந்தான்னா, மேலே ஏற்றி விட்ட ஏணியை உதச்சி தள்ளிட்டு அப்புறம் யாரோ ஒருத்தர் கேட்டு என்ன பண்ணிடுவாங்க? கீழே விழுந்துருவாங்க. கவனிங்க, உங்களை ஏற்றி விடும்போது உங்களுக்கு யார் ஜெபம் பண்ணாங்க? யோசிச்சு மண்டையில் வைங்க. புரியுதுங்களா? அவங்க ஆலோசனையை நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும். அல்லேலூயா. ஏற்றி விட்ட பிரகாரம் அப்புறம் யார் ஆலோசனையை கேட்கக்கூடாதோ அவங்க ஆலோசனையை கேட்டீங்கன்னா அங்கிறது நிச்சயம் கீழே தான் விழுவீங்க. அல்லேலூயா. அதனால தான் உங்கள் தாய் அந்த அம்மா அந்த மகனுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. அல்லேலூயா.
உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல மறந்துட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து தவறான ஆலோசனையை சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அதனால் நீங்கள் வேதத்தை கற்று உங்கள் பிள்ளைக்கு சரியான ஆலோசனை கற்று கொடுக்குற அளவுக்கு நீங்கள் தேறி இருக்கணும். அல்லேலூயா. தேறுவீங்களா? வாய் பேச்சு ஒன்றும் வேலைக்காக. நீங்கள் வாயில் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க. கவனிங்க, நீங்கள் வாயில் சொல்கிறத உங்கள் செயலில் இருக்கணும். ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுன்னு வாய்க்கிலேயே சொல்லுவோம், ஆனால் என்ன இருக்காது உங்கள் வீட்டுக்குள்ளே? சொல்கிற ஆள் ஜெபிக்காது. புரியுதுங்களா? ஏன் உங்கள் பேச்சு வீட்டில் எடுபடலைன்னு புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுன்னு வீட்டில் இருக்கிறவங்கள ஆர்டர் போடுறது பெருசு இல்லை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஜெபம் பண்ணியிருக்கணும். அல்லேலூயா. பண்ணியிருந்தீங்கன்னா, ஐயோ எங்கள் அம்மா எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டார், இப்போ நான் எந்திரிக்கலையேனா அவ்வளவுதான் அப்படின்னு அந்தாலும் என்ன பண்ணுவோம்? வாரி சுற்றி பிடிச்சி எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. நீங்கள் முடியலன்னா கூட ஒரு நாள் எனக்கு முடியல நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஏன்னா பலவீனமாக இருக்காங்க, நம்ம ஜெபிக்கல அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் எப்பொழுதுமே ஆர்டர் போடுற ஒரு நபராக இருந்தால் வேலை நடக்காது. அல்லேலூயா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இப்போ ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு, ஜெபமே பண்ண மாட்டேங்கிறேன். நீங்கள் சொல்கிறதில் நிறுத்திட்டு முதல்ல என்ன பண்ணுங்கள்? செயலுக்கு வாங்க. அல்லேலூயா. இந்த அம்மா சொல்கிறது இந்த ராஜா கேட்டிருக்கிறாருன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தன் மகனுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுடைய குடும்பங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை கற்றிருப்பீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் ஒரு குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிடலாம். கர்த்தர் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் வேதத்தை மற்றும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்திருப்பீர்கள் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றலாம், இன்னும் அநேக குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றலாம். ஆனால் இந்த வேதம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால், இந்த சத்தியம் உங்கள் இருதயத்தில் இல்லை என்றால், நிச்சயமாய் சின்ன சின்ன பிரச்சனையில் கூட நீங்கள் நிச்சயம் என்ன பண்ணுவீங்க? இடறி போய் விடுவீர்கள். அல்லேலூயா. அதனால தான் பிரசங்கம் பண்ணும் போது என்ன கேட்கணும்? பிரசங்கத்தை கேட்கணும். சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணும் போது என்ன கேட்கணும்? சத்தமாக சொல்லுங்க. நான் இவ்வளோ சத்தமாக சொல்கிறேன்ல. வாழ்ந்திருக்கும் போதும் புத்தி சொல்லணும், தாழ்ந்திருக்கும் போது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும். வாசிங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வரலும் படிக்கலாமா? 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வரலும். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கல என்னோட, உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களில் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஆமென். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு விதவை தாய், தன் புருஷன் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போன அந்த ஊழியக்கார், எங்கள் வீடு மாதிரி பாஸ்டர் இறந்துட்டார். இப்போது இந்த 2 பசங்களையும் அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது வாங்கின கடனை திருப்ப செலுத்த முடியாததுனால கடன் கொடுத்தவன் அந்த 2 பிள்ளையும் அடிமையாக என் வீட்டில் வேலை செய் அப்படின்னு கேட்குறான். இப்போ இந்த தாய்க்கு இருக்கிற ஒரே ஆதரவு என்ன? 2 பசங்க மட்டும்தான். அல்லேலூயா. இந்த 2 பசங்களையும் அடிமையாக கொடுத்துட்டா இந்த அம்மா என்ன பண்ணும்? அப்போ அந்த நாட்களில் ஊழியக்காரராக இருந்த எலிசாவிடத்தில் ஓடி போய் இந்த அம்மா ஆலோசனை கேட்குது. அவர் சொல்கிறாரு, உன் வீட்டில் என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய். அந்த எண்ணெயை என்ன பண்ணு?
உன் அயல் வீட்டுக்காரத்து பாத்திரத்தை எல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சு எல்லா பாத்திரத்தையும் என்ன பண்ணு, நிரப்பியாச்சு. இப்போ வேறு ஏதாவது பாத்திரம் கொண்டு வானா அங்கே ஒன்றுமே இல்லை. எல்லா பக்கத்து வீட்டிலேருந்து எல்லா பாத்திரமும் வீடு நிறைய வாங்கி வச்சு நிரப்பியாச்சுன்னு சொன்ன உடனே எண்ணெய் நின்று போய்விட்டது. அவர் போய் அந்த தீர்க்கதரிசிகிட்ட போய் சொல்லும்போது அந்த ஐயா சொல்கிறார், எலிசா சொல்கிறாரு, அந்த எண்ணெயெல்லாம் விற்று உன் கடனை அடைத்துக்கொள், தீர்த்துக்கொள்னு சொல்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, தன் புருஷன் சாகும்போது வீட்டில் எவ்வளோ இருக்குது கடன்? கட்ட முடியாத கடன் இருக்கு. சொல்லுங்க, கட்ட முடியாத கடன் இருக்கு. கட்ட முடியாத கடன் இருக்கிற இந்த சூழ்நிலையில் புருஷன் இறந்து போயிட்டாருன்னு அந்த அம்மா தன்னுடைய பிரச்சனையை கொண்டுக்கிட்டு, நல்லா கவனிங்க, ஜோசியக்காரனிடத்தில் போகல, எந்திரம் கட்ட போகல, இன்னொரு கடன் வாங்கி கட்ட போகல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்தில் போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு குறைவு வீட்டுக்கு வரும்போது ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்? ஊழியக்காரனிடத்துல. பாரம் உள்ள ஊழியக்காரனிடத்துல நீங்க என்ன கேட்கணும்? ஆலோசனை கேட்கணும். அப்பதான் உங்க வீடு என்ன பண்ணப்படும்? கட்டப்படும். நல்லா சொல்லுங்க, என்ன பண்ணப்படும்? நல்லா சத்தமா சொல்லுங்களேன். கட்டப்படும். இப்போ உங்க வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை உள்ள இருக்கு, எனக்கு தெரியாது. ஆனால் உங்க வீடு கட்டப்படணும்னா உங்களுக்கு இப்படி பிரசங்கத்தில் ஆலோசனை வரலைன்னா தனியாக வந்து கேட்கணும், இது இப்படி பிரச்சனை எங்கள் வீட்டில், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கணும்னா ஊழியக்காரனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். சரி, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் வசனத்தை கேட்பீர்கள், ஆனால் நிச்சயமா ஒரு தீர்வு என்பது இருக்கும். ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு வாசல் என்பது, அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்கிற ஒரு வாசல் என்பது நிச்சயமா தேவனிடத்திலிருந்து நமக்கு திறக்கப்படும். கர்த்தரை நம்பினால், வார்த்தையை நம்பினால், கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்தில் ஆலோசனையை கேட்டால், அல்லேலூயா. கேட்கல அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னா தீர்வு காண முடியாது. இந்த அம்மா பிரச்சனை எங்க கொண்டு போச்சு? ஊழியக்காரனிடத்தில். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? 2 பையனை ஒரு பையனை அந்த கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக வச்சுட்டு இன்னொரு பையனை வேற எங்கேயாவது வேலையை அனுப்பி அங்கே கொஞ்சம் கடன் அடையும், இவர் கொஞ்சம் சம்பாதிச்சிருந்து கொடுத்தாருன்னா கடன் அடைச்சு இருந்துடலான்னு தான் புத்தியில் என்ன பண்ணலை அந்த அம்மா? வாழலை. அல்லேலூயா. அதனால தான் போன வாரமே நாங்கள் வசனம் சொன்னோம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளெல்லாம் அவரை நீ ஒப்புவி. உன் வழிகளெல்லாம் அவருக்கு ஒப்புவிச்சுன்னா அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. காரியத்தை கர்த்தரிடத்துல கொடுத்து பழகணும். கர்த்தருடைய வசனத்தை நம்பி பழகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளா ஒரு சுய முடிவை என்ன பண்ணக்கூடாது? எடுக்க கூடாது. எடுத்தோம்னா வாழ்க்கை வளம் பெறாது. அல்லேலூயா. சொல்லுங்க, நானா முடிவெடுத்து, எது மேல கை வச்சு சொல்லுங்க, நானா முடிவெடுத்து நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டேன். இனிமேல் நிஜமா சொல்லணும், இனிமேல் நானா ஒரு முடிவை எடுக்க மாட்டேன். உங்களிடத்துல வருவேன், உங்க வார்த்தையை நம்புவேன், உங்க வார்த்தையை கனம் பண்ணுவேன், ஊழியக்கார வார்த்தையை கனம் பண்ணுவேன். என் வாழ்க்கைய மேன்மைப்படுத்துங்க. ஆமென். நிச்சயமா கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அந்த விதவை தாய் சரியான முடிவெடுத்தாங்க. எப்படி அந்த அம்மா தீர்க்கதரிசிக்கிட்ட போனாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையின் மேலே என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் அங்கே போனாங்க. எப்பொழுதுமே நீங்கள் எதை நம்புவதையும் விட உங்கள் வேதத்தை நீங்கள் நம்புவது சால சிறந்தது. ஹல்லேலூயா. உங்களால் அதை கடைப்பிடிக்க முடியலன்னா கூட பேதுரு மாதிரி சொல்லணும், ஆண்டவரே நான் முழுதும் வலை போட்டேன், ஆகிலும் உமது வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா பேதுரு? மீன் பிடிக்க போகும்போது நாவெல்லாம் மீன் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கல. ஜீசஸ் வந்து 11 மணிக்கு சொல்கிறார், 11 மணிக்கு ஏதாவது மீன் அம்பிடுமா கடலில்? அம்பிடவே அம்பிடாது. ஏன்னா வெயில் அடிச்சதுன்னா மீன் பூரா எங்கே போயிடும்? நல்லா கீழே அடி ஆழத்துக்கு போயிடும். ஆனால் ஜீசஸ் சொல்கிறாரு, போய் வலையை போடு.
என்ன பண்ணு, வலையை போடு, இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போய் வலையை போடு அப்படின்னா அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே முழுதும் கிடைக்காத மீன் இப்போ கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வந்தால் கூட சொன்னது யார்? ஜீசஸ் இல்லை. அதனால அவர் சொல்கிறார், ஆகிலும் உமது வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆண்டவரே என்னால் கீழ்ப்படவே முடியாது, இதை செய்யவே முடியாது, ஆனால் உங்கள் வசனம் இப்படி சொல்லுது. கடந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிச்ச, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு என்ன படும், தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை அறிக்கை பண்ண, ஆண்டவரே இது உம்மால் கூடும், இது உம்மால் முடியும், நீர் இதை செய்ய வல்லவர், நீர் செய்வீர் என்று நம்புகிறேன் என்று இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ண, அடிக்கடி அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. அதை தேவன் கனம் பண்ணுவார். என் பிள்ளை என்னையே நம்பி இருக்கு, என் வார்த்தையை மறுபடியும் சொல்கிறான், தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்கிறா அப்படின்னு என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் உங்களை 4 to 10 ஜெபத்துக்கு வர சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் 50 வாக்கு தத்தங்களை நாங்கள் ஸ்க்ரீனில் போட்டு அதை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அறிக்கை பண்ணுகிறோம். ஒவ்வொரு வாக்கு தத்தத்தில் உள்ள ஆசீர்வாதம் என்ன என்பதை வாயில் என்ன பண்ணுறோம், அறிக்கை பண்ணுகிறோம். அப்படி அறிக்கை பண்ண அந்த வார்த்தையினுடைய ஜீவன் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஆகும், பாஸ் ஆகும். அல்லேலூயா. நீங்களும் கூட வீட்டில் அப்படி பண்ணுங்க. 100 50 என்ன 100 200 அப்படின்னு வாக்கு தத்தங்களை எழுதி வாயில் என்ன பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும், அவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும், உயர்த்தணும். அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த வார்த்தையை யார் நம்புறாங்களோ, அறிக்கை பண்றாங்களோ, இந்த வார்த்தைக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அவங்க வாழ்க்கை நிச்சயமா என்ன பண்ணும், வளம் பெறும். அல்லேலூயா. இந்த அம்மா சிம்பிளா ஈஸியா என்ன பண்ணிருச்சு, கடனை அடைச்சிருச்சு. நீங்க வாழ்ந்திருக்கும் போதும் கர்த்தரை விட்டு வசனத்தை விட்டு விலகக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு சோதனை, தாழ்வு, பிரச்சனை, போராட்டம் வருது அப்படின்னாலும் கூட இந்த வார்த்தையை விட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, விலகக்கூடாது. அல்லேலூயா. இந்த சோதனைக்கு பின்னாடி தான் நம்ம வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கு, யோபு மாதிரி. அல்லேலூயா. ஆனால் ஸ்தானத்தை விட்டு, உங்களுடைய இடத்தை விட்டு, நீங்கள் விசுவாசத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விலகவே கூடாது. அது என்ன வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், மரணமே கூட என்ன பண்ணியிருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எதை விலகக்கூடாதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீங்கள் விலகவே கூடாது. அல்லேலூயா. வார்த்தையை நீங்கள் மேன்மைப்படுத்தணும். இந்த வேத புத்தகத்தை திறந்து தினமும் நீங்கள் என்ன பண்ணணும், வாசிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்க அந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணும், மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நீங்கள் இப்போ நல்லா வாழ்ந்திருக்கும் பொழுது வசனத்தை பிடிச்சிக்கிட்டீங்களா? அடுத்து நீங்கள் தலைவர்களாக உயர்ந்திருக்கும் போது, இப்போ நீங்கள்லாம் இங்கே கீழே உட்காந்துருக்கிறீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், இல்லைன்னா வருங்கால பஞ்சாயத்து பிரசிடெண்ட் ஆகலாம், பேரூராட்சி தலைவர் ஆகலாம், இல்லையா? ஆகலாமா ஆகக்கூடாதா? இன்னும் நீங்கள் உட்காந்துருக்கலாம் பார்த்தா ஒன்றுமே ஆக மாட்டேங்க மாதிரி தெரியுது. இல்லைன்னா ஒரு தொழில் அதிபர் ஆகலாம், இல்லை நீங்கள் ஒரு பெரிய வியாபாரி ஆகலாம், இல்லை நீங்களாம் பெரிய கலெக்டராக கூட வரலாம். இந்த செய்தியை கேட்குற யாராவது ஒருத்தர் கலெக்டராக கூட வரலாம், வருங்கால தமிழ்நாட்டின் பிரசிடெண்ட்டாக கூட நீங்கள் வரலாம். எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், உயர்ந்திருக்கலாம். ஆனால் எப்படி நீங்கள் உயர்ந்திருந்தாலும் நீங்கள் எதை விடக்கூடாதுன்னா இந்த வசனத்தை நீங்கள் விடக்கூடாது. இப்படி தான் திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் கிடச்சிச்சு, திடீர்னு ஒரு நாள் உயர்த்தப்பட்டார். புரியுதுங்களா? அவருக்கும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்ன சொன்னாருன்னா, நான் வாசிக்கலாமா? யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. இப்படிதான் யோசுவா ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணப்பட்டாரு, உயர்த்தப்பட்டார். என்னவா? தலைவனா. கவனிங்க, இதுவரையிலும் 6 லட்சம் புருஷரை யார் தான் நடத்தினா? மோசே. இப்போ திடீர் போஸ்டிங் வந்திருக்கு யாருக்கு? யோசுவாவுக்கு ஒரே பயம். 6 லட்சம் பேரும் பண்ண அட்டகாசத்தை
மோசே உயிரோடு இருந்த போதே பார்த்தவர் யாரு? யோசுவா. அல்லேலூயா. இப்போ யோசுவாவுக்கு திடீர்னு என்ன வந்திருக்கு? தலைவர் போஸ்டிங் வந்திருக்கு. அப்போ யோசுவாவுக்கு சொல்கிறாங்க, யோசுவா நீ பயப்படாத, இதுவரையிலும் எப்படி நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ கை கொண்டு வந்தியோ அதே போல இனியும் நீ என்ன பண்ணு, கை கொள்ளு. நீ எல்லா இடத்துலையும் எப்படி நடந்துக்குவ? புத்திமானாய் நடந்து கொள்வாய். உன்னுடைய காரியம் என்ன பண்ணும்? வாய்க்கும். அதான் அந்த 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. திடீர்னு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வருது, நீங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர்றீங்க அப்படின்னா, திடீர்னு உங்கள் மேலே ஒரு சீட்டு விழுது அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க. முதல்ல ஒரு முறை நீங்கள் வேதத்தை வருஷத்துக்கு ஒரு முறை படிச்சிங்கன்னா இப்போ ஒரு 4 முறை படிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு பெரிய பதவி உங்களுக்கு தேடி வந்திருக்குன்னா பயப்படாமல் இந்த வேத புத்தகத்தை திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க, படிங்க. இது யாருக்கு சொன்ன ஆலோசனை? யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன ஆலோசனை. அல்லேலூயா. நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னாலும் இந்த வேதத்தை படிங்க. நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்கனாலும் இந்த வேதத்தை படிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதத்தை ஒரு முறை படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்க, இந்த வேதத்தை ஒரு முறை நான் படித்து முடிச்சிட்டேன். இன்னும் நிறைய பேர் கை உயரவே இல்லை. ஒரு முறை இந்த வேதத்தை படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின வரலும் ஒரு முறை படித்து முடிச்சிட்டிங்களா? 2 முறை படித்து முடிச்சிருக்கேன். நான் 2 முறை படித்து முடிச்சிருக்கேன். 3 முறை படித்து முடிச்சிருக்கிறேன். 4 முறை படித்து முடிச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு முறைக்கு கையை உயர்த்துறீங்கன்னு இத்தனை முறை போயிட்டுருக்கிறீங்கிறீங்களா? நிறைய பேருக்கு என்ன சொன்னால், நான் நிறைய படிச்சிருக்கிறேன், ஆனால் எத்தனை முறை படித்தேன்னு தான் தெரியல அப்படிங்கிறீங்களா? சந்தோஷம். அப்படி இருந்தீங்கன்னா சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆடியோ பைபிள் வச்சுருக்கிறவங்க ஆதியாகமத்திலேருந்து காது கொடுத்து கேட்கணும் வசனத்தை. புரியுதுங்களா? எங்கே நிறுத்தினீங்களோ அடுத்த நாள் அதே இடத்துலேருந்து ஆரம்பிங்க, அதே இடத்துலேருந்து ஓடும். அப்படியே நீங்கள் கடைசி வரலும் வெளிப்படுத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த அதிகாரம் முடிகிற வரலும் நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. வீட்டில் உட்காந்து இப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை அப்படி கேட்பீங்கன்னா, வேதத்தை நீங்கள் அப்படி கற்பீங்கன்னா, வேதத்துக்கு இப்படி முக்கியத்துவம் நீங்கள் கொடுப்பீங்கன்னா, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை என்னவா உயர்த்துவார்னா, நல்ல தலைவனாய் உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் நல்ல நிலைக்கு என்ன பண்ணுவீங்க? வருவீங்க. அல்லேலூயா. நான் போன வாரம் சொன்னேன், நல்ல நமக்கு வசனம் படித்து நம் நல்ல விளைச்சலாய் வரும்பொழுது நம்மளை கெடுக்கக்கூடியது எது அப்படின்னா கலை. எது? கலை. இன்றைக்கு நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த தலைவனாய் நீங்கள் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போதும் சரி, நீங்கள் நல்ல தலைவனாக உயர்ந்திருக்கும் போதும் சரி, நம்மளை வீழ்த்தக்கூடியது எது அப்படின்னா பாரம்பரியம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு எதை சொல்லி கொடுப்பாங்கன்னா, இதை செய்யுங்க, இதெல்லாம் செஞ்சாதான் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஏதோ ஒரு பாரம்பரியத்தை உள்ளே கொண்டு வந்து திணிப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இயேசுவின் நாட்களில் சீஷர்களுக்கு அதை தான் சொன்னாங்க. நீங்கள் சீசர்களே நீங்கள் இயேசுவோடு இருக்கிறது சரி, ஆனால் நீங்கள் ஏன் கை கழுவாமல் சாப்பிட்றீங்க? எப்படி சாப்பிட்றீங்க? நீங்களே கை கழுவாமல் சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்ருக்குறோம். பசியோடு இருப்போம், மிஷினில் அடிச்சிட்டு இருப்போம் இல்லை? இதான் சாப்பிடுன்னா குடு அப்படின்னு வாங்கி என்ன பண்ணுவோம்? பிச்சு என்னமே நான் தான் சொல்கிற மாதிரி உங்களுக்குலாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி பார்க்குறீங்க. சாப்பிட்றமா இல்லையா? அப்போ கை கழுவிட்டு ஓடி போய் கை கழுவிட்டா வரும். சாப்பிட்றமா இல்லையா? சரி, கையே கழுவலை, எனக்கு கையெல்லாம் அழுக்காக இருக்குது அப்படின்னு வாயவாக திறந்து என்ன பண்ணுறோம்? வாங்கிக்கிறல்ல. பாரம்பரியவாதிகள் சொல்கிறாங்க கை கழுவாமல் சாப்பிடுகிறது என்னது? தப்பு, குற்றம். இப்படி நம்மளை கெடுத்துருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாரம்பரியத்தை எல்லாம் நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் பாரம்பரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க? விட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்குலாம் நீங்கள் என்ன ஆகக்கூடாது? அடிமையாகக்கூடாது. அல்லேலூயா. அது என்னென்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல கிறிஸ்தவங்க அவங்க கல்யாண வீட்லேயும் டெத்து வீட்லேயும் தான் அவங்க எவ்வளவு மூட பழக்கத்தை உள்ளே வச்சுருக்காங்கங்கிறத பார்க்க முடியும்.
அல்லேலூயா. நல்ல ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ வீட்டில் டெத்து நடந்தால் நைட்டு நடந்தால் காலையில் போய் கோழி அறுக்கிறது, காவை கொடுக்குறாராம். இயேசுவின் ரத்தத்தை விடவே அவனுக்கு கோழி ரத்தம் காவை காக்குது. பாரம்பரியம். 100 பேர் வந்திருக்கிற டெத்து வீட்டில் நம்மளை பற்றி வெளியே போய் என்ன பேசிட்டு போவாங்க தெரியுமா? நல்லா தான் சர்ச்சுக்கு போனானுங்க, வீணா போனாங்க. யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ரத்த காவல் கொடுக்க சொல்லி, கோழி அறுக்க சொல்லி எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. நல்ல ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலியாக இருப்பாங்க. கல்யாணத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு நிற்பாங்க. உலகத்தில் ஒளியாகி இயேசுவே கல்யாணத்துக்கு என்ன பண்ணியிருப்பார்? வந்திருப்பார். நம்ம ஆளுங்க எதை ஏற்றி வச்சுருப்பாங்க? குத்துவிளக்கு. பாரம்பரியம். இது போல் என்ன உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஊருக்குள்ளே உலகத்துக்குள்ளே நீங்கள் கற்றுக்கொண்ட பாரம்பரியம் என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் ஆவியில் எது சரிப்படுதோ அதை என்ன பண்ணணும்? செய்யணும். யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்காக நீங்கள் தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் ஜெபித்து செய்யுங்க. கல்யாண வீட்டிலையும் ஜெபம் பண்ணி செய்யுங்க, சரிங்களா? அதே போல் டெத்து வீட்லேயும் எல்லாத்தையும் ஜெபத்தோட செய்யுங்க. அது சரியானது. அல்லேலூயா. இந்த சத்தம் உங்கள் பக்கத்தில் போய் வெத்தலை பாக்கு உடச்சி வைக்கிறது, சூடம் பற்ற வைக்கிறது, ஊதுபத்தி பற்ற வைக்கிறது, எனக்கு மெழுகுத்திரி பற்ற வைக்கிறதுல கூட என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. அது என்ன மெழுகுத்திரி? சத்தவருக்கு இவர் போய் உயிர் விட்டுறாங்களா இல்லை ஒளி வெளிச்சத்தை கொடுக்குறாரு? இயேசுவே அவரோட ஆவியை பரலோகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம என்ன போய் மெழுகுத்திரி பற்ற வைக்கிறது? அது என்னது? பாரம்பரியம். ஜீசஸ் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாமா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6 to 11 வரலும் என்ன எழுதியிருக்கு? நான் வாசிக்கலாமா? 6லிருந்து 11 வரலும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு முக்கியமான ஒரு சத்தியம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். 11வது வசனம். வாய்க்குள்ளே போகிறதென்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எங்கு தீட்டுப்படுவோம்னா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏதுவான வார்த்தை ஏதாவது இருந்தால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. ஒருத்தரோடு நம்ம பேசினா அவங்களுக்கு விசுவாசம் வளர்ந்துருக்கணும். ஒருத்தரோடு நம்ம பேசினா அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கணும். ஒருத்தரோடு நம்ம பேசினா அவங்க வாழ்க்கையில் சுகம் வந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தான் நம்ம பேசணும். அதுதான் மனுஷனை என்ன பண்ணும்? பிரகாசிக்க செய்யும். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசுறது உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய செயல்கள் எல்லாமே மனுஷனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். அதை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இப்படி நீங்கள் நன்றாக வளர்ந்து வரும்போது முதல்ல பிசாசு கலையை விதைப்பான், 2வது பிசாசு பாரம்பரியத்தை விதைப்பான். பாரம்பரியம் உள்ளே இருக்குது அப்படின்னால வசனம் என்ன பண்ணலை அப்படின்னா விளையிலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, அது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை வாசிக்கவும் அதன்படி செய்யவும் நம்ம எப்படி இருக்கணும்னா எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இன்றைக்கு நாம் இந்த வேதத்தை கையில் வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் இதை படிக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் உண்மையாக இதை படிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையாக படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைய ஆசீர்வாதங்களை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வேத பகுதியை வாசிங்க. ஏன் யூதர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாசிக்கலாமா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை படிங்க. ரோமர் 3.
இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? என்ன? விருத்த சேதத்தினாலே பிரயோஜனம் என்ன? என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. ஆமென். விசேஷித்த மேன்மையாமே. கவனிங்க, இன்றைக்கு நாம் பார்க்கிற யூதர்கள், நமக்கெல்லாம் யூதர்கள்னா நிறைய பேர்த்துக்கு யாருன்னே தெரியாது. யூதர்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமா? கை தூங்க பார்க்கலாம். யூதர்கள்னா யார்? இயேசு பிறந்த வம்சாவளிக்கு பேர் தான் என்னது? யூத வம்சாவளி. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குல்ல, இயேசு பிறந்த இஸ்ரேல் தேசம். அவர் பெத்லகேம் என்ற கிராமத்தில் தான் என்ன பண்ணார்? அவர் பிறந்தார். அல்லேலூயா. அந்த முழு தேசத்துக்கு பேர் தான் இஸ்ரேல். இந்த இஸ்ரேல், அதுக்கெல்லாம் நிறைய சரித்திரம் இருக்குது. இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஜனங்களில் ஒரு கூட்டம் தான் எது? யூதர்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த யூதர்களில் நல்லா கவனிங்க, ஏன் இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த முழு உலகத்திலும் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களில் உலக மேப்லேயே இல்லாத ஒரு தேசம் இஸ்ரேல் தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக மேப்லேருந்து எடுத்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 1ஆம் நூற்றாண்டில் சிதறடிக்கப்பட்ட இந்த யூத வம்சம் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்த இந்த யூதர்கள் கிபி 70 அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்கன்னா ரோமானியர்களால் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்படி சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் உலகத்தின் பல நாடுகளுக்குள்ளே என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. எதற்கு பயந்து? உயிருக்கு பயந்து. அல்லேலூயா. இப்போ போன யூதர்கள் எல்லாம் அவங்கவங்க தேசத்தில் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல எதை அவர்கள் கற்றுக்கொண்டு இருந்தாங்கன்னா, எதை அவர்கள் உறுதியாய் பிடித்திருந்தார்கள் என்று சொன்னால், தேவன் தங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை. கவனிங்க, எனக்கு எத்தனையோ பேருடைய வீடுகளில் இந்த வேதாகமம் கேட்பாரற்று குப்பை அடித்து எங்கே இருக்குது? அட்டாரியில் இருக்குது. நிறைய பேர் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் இந்த வேதத்தை என்ன பண்ணுறோம்? திறக்கிறோம். இந்த வேதத்தை மாத கணக்கிலே திறக்காமல் இருக்கிறவர்களும் உண்டு. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இந்த வேதத்தின் முதல் புத்தகம் என்ன, கடைசி புத்தகம் என்ன என்று கூட யாருக்கும் என்ன பண்ணுறது இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த வேதத்தை எத்தனை பிரிவாக பிரித்து எழுதியிருக்காங்க, எத்தனை ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க, ஏன் எழுதுனாங்க எல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல, எதுவுமே தெரியாட்டி கூட பரவாயில்ல. இந்த வேத எழுத்துக்களையாவது நாம் அப்பப்போ என்ன பண்ணணும்? திறந்து திறந்து படிக்கணும். இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆர்வம் காண்பிக்காத வரையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு விளங்க பண்ணுறேன். நல்லா கவனிங்க. 2வது வசனம் சொல்லுகிறது, எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. என்ன மிகுதியாக இருக்கிறதுனா, இந்த முழு உலகத்திலும் யூதர்கள் மேன்மையாக இருக்கிறாங்களே, ஏன்? இந்த முழு உலகத்திலும் யூதர்கள் மேன்மையா இருக்கிறாங்களே, ஏன்? எனக்காவது நமக்கு அப்படி ஒரு ரோசம் வந்திருக்கா? அந்த யூதர்கள் இன்னும் நிறைய பேர் இயேசுவே என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. கவனிக்கிறீங்களா? யாரை ஏற்றுக்கொள்ளல? இயேசு ரட்சகரையே ஏற்றுக்கொள்ளல இந்த யூதர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அந்த யூதர்களை போல ஒரு நாடு கூட மேன்மையா சிறப்பா இருந்ததே இல்லை, இருக்கிறதும் இல்லை. ஏயா இந்த இஸ்ரேல் நாட்டை, இந்த யூத நாட்டை தேவன் கைவிடாமல் இருக்கிறார் என்று நீங்க கேட்கணும், கேள்வி கேட்கணும். ஏன் இந்த நாட்டை தேவன் கைவிடாமல் இருக்கிறார் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? காத்து வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க? காக்குறாங்க. எப்படி காக்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கு யாராவது ஒருவர் உங்களுடைய வேதாகமத்தை நீங்க முழுசும் அப்படியே நான் எடுத்து எழுதி கொண்டு போய் வச்சு படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இங்க யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு வேத புத்தகமே இல்லை, நான் கையில தான் எழுதிட்டு போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இங்க யாராவது இருக்கிறோமா? இல்லை. உங்களுக்கே நாங்கள் இலவசமாக பைபிள் கொடுத்தா கூட நீங்கள் அதை வாங்கி காய்ச்சல் வரும்போது, தலைவலி வரும்போது தலகாணியில் வச்சு படுத்து தூங்குறதுக்கு தான் நமக்கு தெரிஞ்சிருக்குதே தவிர, பிரச்சனை வரும்போது, பிசாசு வரும்போது நமக்கு தலைமாட்டில் வச்சு தூங்க தான் தெரிஞ்சிருக்குதே தவிர, இந்த வேதத்தை படிக்கணுங்கிற அறிவு என்ன பண்ணல நமக்கு இல்லை.
ஆனால் அவர்கள், அந்த யூதர்கள், ஒவ்வொரு யூதனும் அவன் படிக்கிற வயது சிறு வயதாக இருக்கும் போதே இந்த வேதாகமத்தை அவன் கையில் எழுதி பிரதி எடுக்கணும். கவனிங்க, எங்க எழுதி? கையில் எழுதி பிரதி எடுத்துக்கிட்டு போய் எங்க பண்ணணும்? வீட்டில் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அவர்கள் பிரமாணங்களை கை கொள்ளுவதில், படிப்பதில் இந்த யூதர்கள் மிக கவனம் செலுத்துகிறார்கள். நம்மளை மாதிரி முழு வேதாகமம் கூட அவங்க கையில் இல்லைங்க. புதிய ஏற்பாடு அவங்க கையில் இல்லை. அவங்க கையில் எதுதான் இருக்குது? பழைய ஏற்பாடு தான் இருக்குது. அதையவே அவங்க அவ்வளோ அழகாக படிச்சிருக்காங்க, அது கை கொள்றாங்க. அதுக்காக அந்த தேவன் அந்த தேசத்தை கைவிடாம இன்னவரையிலும் உலக நாடுகளுக்கெல்லாம் சவால் விடுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த தேசத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? உயர்த்தி நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதை விட விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேதத்தை படிக்காமலேயே வச்சுக்கிட்டு ஒரு நன்மையும் அனுபவிக்காம இருக்கிறோமே, நம்ம மேன்மை அடைவோமா? நீங்க சொல்லுங்க, மேன்மை அடைவோமா? அடைவோமா? அடைய மாட்டோம், அடைய முடியாது. பிசாசு வந்து நின்னுக்குவான். இந்த வேதத்தை எத்தனை முறை படிச்சான்னு நீ ஆசீர்வதிக்கிறீங்க? ஆண்டவரை தள்ளி நின்னுங்கம்மா. ஆண்டவர் என்னடா பண்றதுன்னு தள்ளி நின்னுக்குவார். அல்லேலூயா. வேதமும் நானும் என்று எத்தனை பேர் இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு அதனால தான் இன்னைக்கு ஒரு சிறப்பு, ஒரு 4 பேர்த்த கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வேதாகமத்தை அதிகமாய் நன்றாய் சூப்பராய் படித்த நம்ம மாதிரிலாம் இல்லை, அவங்களாம் கொடுமையிலிருந்து வெளியே வந்து பயங்கரமாக பிரசித்தி பெற்றவங்களா மாறி இருக்காங்க. ஏன் இந்த வேதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரக்கூடாது? இங்கே கையை உயர்த்துங்க. இன்றையிலிருந்து நான் இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் தருவேன், நான் படிப்பேன், நான் கேட்பேன், வாசிக்கிறத கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல சத்தமா, நல்ல ஓங்கி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதத்தை இன்னையிலிருந்து நீங்கள் மேன்மைப்படுத்தி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கமாவது படிச்சிருங்க. இந்த வேதம் எப்பொழுதும் நீங்கள் பார்க்குற ஒரு இடத்துல இருக்கணும், அது திறந்து வைக்கப்பட்டு இருக்கணும். அப்பப்போ நீங்கள் அந்த வேதத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? படித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது தான் 2 பக்கமாவது படிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. படிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா உங்களை இந்த வருஷத்தில் நிச்சயமாக டாப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு 4 நபர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. முதலாவது பாருங்க, நம்முடைய இந்த யூதர்கள் ரொம்ப அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள். எப்போ அப்படின்னு சொன்னால், எப்போ இவங்க கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சிதறப்பட்ட யூதர்கள் எல்லா தேசங்களிலும் அவங்க பரவி போய் காணப்பட்டாங்க, உயிருக்கு தப்பிச்சு போய். அப்படி ஜெர்மன் தேசத்துக்கு போன யூதர்கள் ரொம்ப பாவிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஜெர்மன் தேசத்தினுடைய அதிபதியாய் வந்தவன் தான் ஹிட்லர். இவன் இயற்றின கொள்கை தான் நாசி கொள்கை. என்ன சொல்லுங்க? நாசி கொள்கை. அவன் இயற்றின அந்த கொள்கையை நம்மளால படிக்கும் போது நெஞ்செல்லாம் வெடிக்குது, அப்படி இருக்குது. அவ்வளவு கொடுமையை அந்த யூதர்கள் மத்தியில் அவன் பிரகடனப்படுத்தினவன். அவர்களை அழிக்கும்படி, அவர்களை கொன்று குவிக்கும்படி ஒரு பெரிய சேனையவே உருவாக்கி அந்த தேசத்திற்கு அத்தனை யூதர்களை, லட்சக்கணக்கான யூதர்களை அப்படியே விஷ வாயு அனுப்பி அப்படி அந்த ரயில் இருக்க பெட்டிகளில் அனுப்பி அப்படியே கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் கொட்டி அதை மூடியும் மூடாமல் போட்டு அவ்வளோ யூதர்களை கொன்று குவித்தவன் தான் இந்த ஹிட்லர். அவ்வளவு யூதர்களும் மரித்து போனாங்க. அல்லேலூயா. அந்த படையிலிருந்து தப்பித்து வந்த, அந்த கொடுமையிலிருந்து தப்பித்து வந்த ஒரு 4 பேர் தங்களுடைய வாழ்க்கையில நோபல் பரிசு பெற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன பரிசு? நீங்க வாங்க முடியுமா? வேதத்தை படிச்சா, நல்லா சத்தமா சொல்லுங்க, வேதத்தை படிச்சா. வேதத்தை படிச்சா. நாங்க தான் வேதத்தை படிக்க மாட்டோமே, அப்படியெல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். எங்களுக்கும் நோபல் பரிசுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. கவனிங்க, 2013 வரையிலும் கிட்டத்தட்ட 2013 வரையிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 860 நினைக்கிறேன். இவ்வளோ பரிசு, நோபல் பரிசு என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? எத்தனை பரிசு? 860 நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பரிசில்
188 பரிசு யூதர்கள் தான் வாங்கியிருக்காங்க. அல்லேலூயா. எத்தனை பரிசு? 188 பரிசு. அப்படின்னா அவர்கள் வாங்கின அத்தனை பரிசுல 20% யூதர்கள் தான் வாங்கியிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏன் மேன்மை வரல தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஏன் வளம் பெறல தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஏன் செழிப்பா இல்லை தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? கர்த்தர் கொடுத்த இந்த வேதத்துக்கு நம்ம என்ன கொடுக்கல? முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால தான் ஓசியாவில் வாசிக்கிறோம், நானும் என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு என்ன பண்ணேன்? எழுதி கொடுத்தேன். பிரிண்ட் ஆகி கொடுத்துருக்கிறார், பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கார். அந்த யூதர்கள் கூட, பழங்கால யூதர்கள் கூட பிரதி எடுத்துக்கிட்டு போய் தான் வாசிச்சாங்க. நம்ம இப்போ பிரிண்ட் ஆகி இப்போ நம்ம நிறைய பேர் நாங்களே இப்போ இந்த இலவச பைபிளை பாவம் புதுசாக வரவங்களுக்கு கொடுக்கலாம். யாராவது பழைய ஆட்கள் யாராவது இலவச பைபிள் கேட்டால் எங்களுக்கு கோவம் அப்படி வரும். ஏன்னா உன்னை ஆசீர்வதித்த கர்த்தரை ஒரு 500 ரூபா போட்டு பைபிள் வாங்க மாட்டேன்னு கேட்டே போடுவோம் நாங்கள். இப்போ ஏன்னா வேதத்தை நாம் என்ன பண்ணணும்? மதித்து பழகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை அச்சிட்டவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இந்த வேதத்தை பிரதி எடுத்தவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. புரியுதுங்களா? இந்த வேதத்தை நீங்கள் அந்த தோல் சுருளில் எழுதி இருக்கிற அந்த வேதத்தை நீங்கள் வேதாகமம் முழுவதும் இந்த சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரணும்னா ஒரு கண்டெய்னர் லாரியில் தான் வரணும். அவ்வளோ பெருசு தோல் சுருளலாம். அல்லேலூயா. ஒரு கண்டெய்னரில் வந்த வேதத்தை உங்கள் கை கடக்கமாக பைபிள் பண்ணி கொடுத்தாங்கல்ல வேத சரித்திர ஆசிரியர்கள். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு கரம் தட்டு தருவோமா? அவங்களாம் எங்கள் பூமியிலே இல்லை. அல்லேலூயா. இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க. இப்படி பிரிண்ட் பண்ணி நம்ம கையில் கொடுத்த இந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல? படிக்கிறதே இல்லை. நோபல் பரிசு அவங்களுக்கு தரக்கூடாது, படிக்காமல் இருக்கிற மேதையை நமக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். படிக்காத மேதைகளுக்கு கொடுங்க அப்படின்னா நமக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. படித்த மேதையெல்லாம் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க நோபல் பரிசு. நமக்கு எதுக்கு பரிசுனா படிக்காத மேதை. கவனிங்க, இந்த நோபல் பரிசு பெற்றவங்கள ஒரு 4 பேர்த்து பேர் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அங்கே வசனம் சொல்லுகிற அவருடைய பேர் சொல்லுது லியோனிட் ஹர்விக்ஸ். இவர் யார் அப்படின்னா போலந்திலிருந்து இந்த நாசிக் படையிலிருந்து தப்பிச்சு போய் அமெரிக்காவில் குடியேறி அந்த அமெரிக்க தேசத்தில் இருந்து அந்த நாசிக் படையினா நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த நம்பியூரை அவன் 8 வழி இருக்குன்னா 8 வழியையும் காவல் பண்ணியிருப்பான் நாசிக் படையினர். யாரை தப்பிச்சு வெளியே போயிடக்கூடாதுன்னு, ஒரு யூதன் தப்பிச்சு வெளியே போயிடக்கூடாது. அப்போ இந்த 8 வழியையும் தப்பிச்சு ஒருத்தரை கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா அவன் எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு மனிதன் தான் இந்த லியோனிட் ஹர்விக்ஸ். இவர் அமெரிக்கா தேசம் போய் தன்னுடைய தேசத்தில் தன்னுடைய தேவனை இவர் மறக்காம தொழுது கொண்டது மாத்திரமல்ல, இந்த வேதத்தை இவர் நேசித்ததினாலே இந்த லியோனிட் நோபல் பரிசு வாங்குறார். அல்லேலூயா. தன்னுடைய எத்தனாவது வயதில் தெரியுமா? 90வது வயதில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி, கவனிங்க, ஒரு நிகழ்ச்சி மாறி நடந்துட்டா உலகமே இருண்டு போன மாதிரி நம்ம கதை பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க வாழ்க்கையில் இவர் மனைவி பிள்ளைங்க எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி சாகடிக்கப்பட்டு தப்பிச்சு போய் அவருடைய குடும்பமெல்லாம் அழிந்த பிற்பாடு தப்பிச்சு போய் அவங்கெல்லாம் வாழ்ந்து ஒரு பரிசு வாங்குற அளவுக்கு உயர்ந்து இருக்கிறாங்கன்னா அவர்கள் அந்த வேதத்தையும் அந்த தேவனையும் எவ்வளவு நேசித்திருப்பாங்கன்னு மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இருக்க அந்த வைராக்கியம், எனக்கு இருக்க அந்த வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கியம் நமக்கு வரணும். இன்னைக்கு சொல்லுங்க, நான் இனிமேல் டெய்லியும் இந்த வேதத்தை 10 பக்கமாவது படிக்காமல் தூங்க மாட்டேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? நல்ல சத்தமா படிங்க. உங்கள் டேபிள் மேலே, உங்கள் வீட்டில் முன்னாடி ஒரு டேபிள் இருக்கணும், உங்கள் டேபிள் மேலே உங்கள் வேதம் இருக்கணும். உங்களுக்கு 10 நிமிஷம் கிடைக்குதுன்னா கூட உங்கள் டேபிள்லேருந்து நீங்கள் வேதத்தை என்ன பண்ணியிருக்கணும்? படிச்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்யணும். இந்த வேதத்தை திரும்ப திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும். நீங்கள் படித்தோன்னே ஒரு பிளாக் அந்த ரிப்பன் வச்சு மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள்? அடுத்து நீங்கள் போங்க. அடுத்து உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பொழுதான நீங்கள் வேதத்தை உட்காந்து படிக்கணும். ரெண்டாவதாய் பாருங்கள், ஏலி லீஸ்லான் என்று சொல்லக்கூடியவர். ஏலி
வீஸ்லான் என்று சொல்லக்கூடியவர். இவரும் இந்த தற்கொலை படையினரிலிருந்து 1986 தப்பி ஓடி போனவர். இவர் ஓடி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் நோபல் பரிசு வாங்கியிருக்கார். நான் காமிக்கிற எல்லா நபருமே நோபல் பரிசு பெற்றவங்க. கவனிச்சிங்களா? நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கலாம். ஒருவேளை உசுறு தப்பிச்சு பொழைச்சி எங்கே வந்திருக்கலாம்? சர்ச்சுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் ரொம்ப நான் அடிபட்டுட்டேன், ரொம்ப காயப்பட்டுட்டேன். உண்மையுமே இவங்களோட வாழ்க்கை இன்னொருத்தவங்களுடைய சாட்சி உங்களுக்கு தேவைப்படுமோ சொல்கிறேன். அதுபோல் ரொம்ப நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஆற முடியாத துயரத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்களை ஆற்றக்கூடிய, உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் உங்கள் கையில் தான் இருக்குது. அது என்ன புத்தகம்? வேத புத்தகம். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு புத்தகம் உங்கள் கையிலேயே இருக்குது. நீங்கள் அதை கையில் இன்னைக்கு எடுப்பீங்கன்னா உங்கள் சரித்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்கெல்லாம் அந்த நாசிக் படையிலிருந்து தப்பிச்சு வந்தவங்க. அடுத்து மூன்றாவதாக பாருங்க, வால்டர் கோன் என்பவர். வால்டர் கோன் என்பவர், இவர்களும் இந்த நாசிக் படையிலிருந்து தப்பிச்சு வந்தவங்க தான். புரியுதுங்களா? அதே போல் இவங்க எல்லாருமே எதை உறுதியாக பிடிச்சிருந்தாங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் ஒரு வேத பகுதி நல்லா மனசில் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம். இதை மனசில் நீங்கள் எழுதிட்டு போங்க. ஓட்டோ ஸ்டோன், இவர் தான் ஓட்டோ ஸ்டோன் என்பவர். அடுத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போடுங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பாதிப்பிலிருந்து தப்பிச்சு போய் உயிர் பழிச்சவங்க. இவங்க எல்லாரும் நோபல் பரிசு பெற்றிருக்காங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் மகத்தான காரியத்தை செய்ய முடியும். அவங்க எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு வார்த்தை மனசில் இருந்துச்சு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கணும் தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த யூதர்களுக்கு கிறிஸ்துவே இன்னும் இரட்சகர் என்று இன்னும் தெரியாது. ஆனால் நமக்கோ கிறிஸ்து இரட்சகர் என்று நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த வேதத்தை நீங்கள் ஒரு முறை இல்லை, ஒரு நாளைக்கு பல முறையாவது நீங்கள் படிச்சிருக்கணும். சொல்லுங்க, எத்தனை முறை? ஒரு நாளைக்கு. சொல்லுங்க, ஒரு நாளைக்கு பல முறை படிக்கணும். அல்லேலூயா. அதிகாலை படிச்சிருங்க, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் படிச்சிருங்க, மதியானம் சாப்பிடும்போது செல்லை திறந்து வச்சு கண்டதை பார்க்காம ஒரு அதிகாரம் படிச்சிருங்க. அல்லேலூயா. டீ டைமில் ஒரு அஞ்சு வசனத்தை என்ன பண்ணுங்க, அப்படி படிங்க, ஒரு அதிகாரத்தை படிங்க. அல்லேலூயா. பல முறை படிக்கணும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இந்த வருஷத்தில் மாறுதா இல்லையான்னு பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் படித்ததை நோட் பண்ணிக்கிட்டு வந்து சொல்லுங்கள், நான் வந்து இந்த டைம் எல்லாம் இப்படி படித்தேன், நோட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இந்த யாத்திராகம் படித்தேன், காலையில் இத்தனை அதிகாரம் படித்தேன், நோட் பண்ணுங்கள். உங்கள் டைரியில் நோட் பண்ணுங்கள். கடைசியாக இந்த வருஷத்தை முடிக்கும் போது பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் ஒரு பெரிய சவாலான எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய டாப்பஸ்ட் லிஸ்ட்டில் கர்த்தர் உங்களை வச்சிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்கிறத இந்த வருஷ கடைசியில் உங்களுடைய நிலையை பார்த்து நாங்கள் சொல்லிடுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையெல்லாம் நம்ம படிக்கணும். மீண்டுமாய் வெளிப்படுத்தல் 1:3 நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். படிக்க தெரியாதவங்க கேட்கணும். ஹல்லேலூயா. இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. அதனால் இந்த வேதத்துக்கு நீங்கள் என்ன கொடுங்க? முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் இருதயம் என்ன ஆகும்? வளமாகும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் என்ன ஆகும்? வளமாகும். அல்லேலூயா. இந்த நோபல் பரிசு பெற்ற 4 பேர் உங்களை காமிச்சேனே, அவங்க தங்க சொந்த கதை, சோக கதை எழுதணுன்னா என்ன எழுதியிருக்கலாம்? ஒரு புத்தகமே எழுதியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க எழுத கிடையாது. அவங்களுக்கென்ற ஒரு தரிசனத்தை அமைத்து கொண்டு தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவர்கள் முனைந்து செயல்படுகிறவர்களாக இருந்ததினாலே குறைந்த சொற்ப காலத்திலேயே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு சீக்கிரமாய் ஒரு பெரிய புரட்சியை செய்கிறவர்களாய், பரிசு பெறுகிறவர்களாய்
கர்த்தர் அவர்களை என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வேத புத்தகம் எங்கு வாசிக்கப்படுகிறதோ அங்கே ஓடி போய் என்ன பண்ணுங்க? வாசிக்கிறத கேளுங்க. அல்லேலூயா. நீங்களே வீட்டில் ஆடியோ பைபிள் போட்டு வசனத்தை திரும்ப திரும்ப கேளுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு முறை வேதத்தை வாசிப்பவர்களாக மாத்திரமல்ல, ஒரு நாளைக்கு நீங்கள் பல முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் ஸ்திரப்படும். உங்கள் இருதயத்துக்குள்ளேருந்து நல்ல குணாதிசயங்கள் பெருகும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணுவார்? வளமாக்கி விடுவார். நீங்கள் செய்யறதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்கள், செய்யறதெல்லாம் கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த யூதர்களுடைய பெரிய மேன்மையே அவர்களுக்கு அவருடைய வேதம் ஒப்புவிக்கப்பட்டதே. அல்லேலூயா. அவர்களிடத்தில் பெற்ற அந்த வசனத்தை அவங்க காத்து கொண்டாங்க. அதனால இன்றைக்கும் யூதர்கள் எப்படி இருக்காங்க? மேன்மையாக இருக்காங்க. அல்லேலூயா. ஏன் யூதர்கள் மேன்மையாக இருக்கிறாங்கன்னா, இந்த வேதத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்களும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, அந்த தேவன் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? செழிப்பாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லோரும் முழங்கால் படியிடுவோம், தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். உங்களுடைய சூழ்நிலை மாறணும்னா, உங்கள் குடும்பத்தில் காரியங்கள் மாறணும்னா, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, கர்த்தர் உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் விவசாயத்தில், உங்கள் மிருகஜீவன்கள் பலனில் கர்த்தர் உங்களை பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும்னா, உங்கள் வேதத்தை உங்கள் வீடுகளில் திரும்ப திரும்ப வாசிங்க. இந்த வேதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வேதத்தை மேன்மைப்படுத்துங்க. இந்த வேதத்திலிருந்து அநேக ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். புத்தியை தருவார், பாதுகாப்பை தருவார், விவேகத்தை தருவார், கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார், மேன்மையை தருவார். மற்றவர்கள் பார்த்து புகழக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் இதைகளை நிச்சயமாய் செய்வார். அவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற தேவன். கர்த்தர் நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவன். அவர் வசனத்தை கேட்க கேட்க நம்முடைய இருதயத்தை வளமாக்குகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குகிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த வேதத்தை படிப்பதற்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் வரும்பொழுது நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை உணர்த்த, நம்மளை திருத்த, நம்மளுக்கு கண்டித்து உணர்த்த, கர்த்தர் காரியங்களை விளக்கி காண்பிக்க ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இனி நான் இந்த வேதத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்பான்னு சொல்லி இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கும் என்றைக்கும் இந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும், உங்கள் வாழ்நாள் முழுசும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மேன்மையை பார்க்க முடியும். ஒரே நாளில் வேதத்தை படித்துட்டேன்னு சொல்லி அதை வீசிவிடக்கூடாது. நீங்கள் தினம் 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 இந்த வேதத்தை படித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உபாகம் 28 நாம் வாசிக்கிறோம், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த கற்பனைகளை எல்லாம் நாம் கை கொள்ளும் பொழுது பூமியில் சகல சாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று உபாகம் 28:1 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பார், நிலத்தின் கனி ஆசீர்வதிப்பார், மிருகஜீவன்கள் பலனை ஆசீர்வதிப்பார், மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதிப்பார், தண்ணீரை ஆசீர்வதிப்பார், பட்டணத்தில் ஆசீர்வதிப்பார், வெளியில் ஆசீர்வதிப்பார். சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. ஒரு வழியாய் புறப்பட்டு வந்தால் 7 வழியாய் ஓடி போவார். ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும். கர்த்தர் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடன் கொடுக்க மாட்டோம், கடன் வாங்க மாட்டோம், கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மளை வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் இந்த கிருபைகளை எல்லாம் வேத வசனத்துக்குள்ள வைத்திருக்கிறபடியால் நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்போம் என்று தீர்மானம் எடுக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக சோத்தரிக்கிறப்பா, சோத்தரிக்கிறப்பா, சோத்தரிக்கிறப்பா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே நான் வேதத்தை பார்த்தேனா இன்னைக்கு ஒரு அதிகாரமாவது நான் படிச்சிடணும். என் வேதத்தை இன்னைக்கு திறக்கலையே, நான் வேதத்தை இன்னைக்கு நான் பார்க்கலையே அப்பா, இன்றைக்கு நான் இந்த புத்தகத்தை வாசிக்கணும் உணர்த்தப்பட்டேனே, நான் படிக்கலையே, நான் படிச்சிடணும் என்று உங்களுடைய நேரங்களை எப்படி செலவு பண்ணுவீங்க, இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா கர்த்தர் இந்த யூதர்களை உயர்த்தினது போல நம்மையும் உயர்த்துவார். நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். நம்முடைய பேர பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் மேன்மையாக வைப்பார். கர்த்தர் வேதத்தை நாம் கையில் எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறார். நீங்கள் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளையை மறந்துடுவேன்னு சொன்னார். நம்ம வேதத்தை நினைச்சா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிறவர், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், அவர்களை மேன்மைப்படுத்துவார், எதிர்காலங்களை பிரகாசிக்க செய்வார். உங்கள் தொழில் அவர் நினைவு கூறுவார். மறுபடியும் இந்த வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுதெல்லாம்
கர்த்தர் உங்களை மறுபடியும் நினைச்சு அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி கொண்டே இருப்பார். நன்றி நன்றி அப்பா. இந்த சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்களே கர்த்தாவே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இன்றைக்கும் யூத தேசம் தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்ததற்கு காரணம் நீங்கள் அவரிடத்தில் ஒப்புவித்த அந்த வசனத்தை அவங்க இந்நாள் வரையிலும் காத்து வருகிறதினால் தானே அப்பா. கர்த்தர் இந்த நாளில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வேதத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் நீங்கள் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த வேதத்தை அப்பா கற்றுக் கொடுக்கும்படி கற்றுக்கொள்ளட்டும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கற்றுக்கொள்ளட்டும், அநேக வேத ரகசியங்களை அப்பா கற்றுக்கொள்ளும்படி கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எத்தனையோ ரகசியங்கள் இந்த வேதத்தில் அடங்கியிருக்குது. குடும்ப காரியங்கள், தொழில் காரியங்கள், வியாபாரத்தின் காரியங்கள், விவசாயத்தின் காரியங்கள், மிருக ஜீவன்களின் காரியங்கள், படிப்பின் காரியங்கள், கற்பக்கணியின் காரியங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் A to Z தகப்பனே இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, அதையெல்லாம் நாங்கள் கற்று தேறுகிற ஒரு நல்ல ஞானத்தை என் தேவன் வேதத்தை வாசிக்கக்கூடிய ஆர்வத்தை, பலனை, ஆண்டவரே விருப்பத்தை என் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கும்படி நான் செபிக்கிறையா. இந்த விருப்பத்தை கெடுக்கிற பொல்லாத சத்திரிவின் கிரியைகளெல்லாம் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிரடைய செய்கிறது அப்பா. நம்முடைய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது ஆண்டவர். அது ஊனையும் கணுக்களையும் பிரிக்கக்கூடியது ஆண்டவர். அது தகப்பனை ஒவ்வொரு ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கக்கூடியது ஆண்டவர். ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் பலனடைய செய்கிறது ஆண்டவர். அந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருதயத்தில் அன்று எழுதப்பட நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு மாத்திரமல்ல என்றைக்கும் இந்த தீர்மானத்திலிருந்து விலகாதிருக்க நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா, ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க அப்பா நாங்கள் விரும்புகிறோம், வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நீர் கிருபையா இரக்கம் செய்வீராக. இன்றைக்கும் பலவீனமாய் வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் சுகம் தந்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவர். இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் மறுரூபமாக்குகிறதுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவர். இந்த இடத்தில் கால் மிதித்த எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நீர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேவன் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சகோதரத்துவம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.